வெங்கண்ணா கிராமத்திலே இருந்து நிலங்களை பாத்திக்கிறதோட போன வீடியோல முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். பீஜப்பூர் சுல்தான் பாதுஷா அவருடைய ராஜ்ய பரிபாலனத்துக்காக பல சிற்றரசர்கள் நியமிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட சிற்றரசர்கள ஒருத்தர் தான் சித்தி மசூத் கான் அப்படிங்கிறவரு. இவரு ஆதோனி சமஸ்தானத்துக்கு சிற்றரசரா இருந்தாரு. மக்களோட குறைகள்லாம் கேட்டு நிவர்த்தி செய்யறதுக்கும் நிலவரியை வசூல் செய்யறதுக்காகவும் இந்த சிற்றரசர்கள் அவங்க எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு குதிரை மீது பிரயாணம் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை நவாப் சித்தி மசூத் கான் வந்திருந்தாரு. மக்களும் சாலையோட 2 பக்கமும் நின்று அவருக்கு மரியாதை செலுத்துறதோட நிலவரியும் செலுத்திட்டு இருந்தாங்க. வெங்கண்ணா குடியிருந்த தெரு வழியாக நவாப் அந்த குதிரையில வர்றாரு. எல்லாரையும் போலவே வெங்கண்ணா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அரண்மனை சேவகன் ஒருத்தன் வந்து சுல்தான் பாதுஷாவிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படிங்கறத அவசரமா கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுறான். பொதுவாகவே அரசருக்கு வர கடிதங்களை அரண்மனையில இருக்க மந்திரிகளோ பண்டிதர்களோ தான் படித்து விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா சேவகன் கொண்டு வந்த கடிதத்தை இப்ப யார் படிக்கிறது? அரண்மனையா இருந்திருந்தா நிறைய யாரும் படிச்சிருப்பாங்களே. வெங்கண்ணாவோட எளிமையான உருவம் நவாபோட கண்கள்ல பட அவனை பக்கத்துல அழைக்கிறாரு. பயத்தோட போய் நின்ன வெங்கண்ணா கிட்ட இந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு வெங்கண்ணா சொன்னாலும் கடிதத்தை படிக்க முடியாத அவனால அப்படின்னு கோவப்படுறாரு. அதோட கடிதத்தையும் அவர் கையில ஒப்படைக்கிறாரு. வெங்கண்ணா நிஜமாவே எனக்கு படிக்க தெரியாது, நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, யாரை ஏமாத்துறேன், அவமானப்படுத்திட்டு இருக்க நீ? ஒரு சிற்றரசருக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியலையா? நீ சொல்றதை என்னால் நம்ப முடியாது, நீ உடனடியாக படிச்சு காமிக்கணும், இல்லைன்னா உன்னோட உயிர் இழக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கையோட உடைவாளையும் உருவ வெங்கண்ணா பயத்துல நடுங்கிட்டு படிக்க முடியலன்னாலும் ராகவேந்திர சுவாமிகள் சொன்னார் இல்லையா, ஏதாவது துன்பம் வரும் போது என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அப்படின்னு ரொம்ப பக்தியோட வெங்கண்ணா ஜபிக்கவும் அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி உத்வேகம் பெற்றதை உணர்றாரு. நவாப் கொடுத்த கடிதத்தை பார்க்கவும் அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே வெங்கண்ணாவோட செவிகள்ல ஒலிக்க ஆரம்பிக்குது. தான் கேட்டதை அப்படியே வாய் மொழிகிறாரு வெங்கண்ணா. வெங்கண்ணா படித்து சொன்ன விஷயத்தை கேட்டதுமே நவாப் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த கடிதத்துல என்ன இருந்தது அப்படிங்கறதும் இதோட தொடர்ச்சும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.